ஆண்டவரை நாம் தேடும் பொழுது முதல் காரியம் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தின் மகிமை, விசுவாசத்துக்கு ஒரு மகிமை என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் அதை அப்படி தள்ளி உட்காந்துக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். விசுவாசத்தினுடைய மகிமை, விசுவாசத்தில் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும். எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம். சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலையிலே அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு படித்து கொடுக்கிறார். விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? படித்து கொடுக்கிறார். விசுவாசம்னா என்ன? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்ச பேதுருவுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியுமா? அவன் தன் பாவி அப்படின்றத மட்டும் அவன் அறிஞ்சான். இயேசு அற்புதம் செய்யும் பொழுது அந்த படகுல அவன் சொல்லுகிறான், என்ன செய்யும்? கடந்து போகும் அப்படின்னு அவன் சொன்னான். அல்லேலூயா. அப்போ இயேசு அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவன் ஆரம்பத்தில் சொல்கிறான், ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றுமே அகப்படலை, இன்னைக்கு நான் வெறுமையாக இருக்கிறேன். ஆனால் வெறுமையான இடம் இப்பொழுது காலை பொழுது நிரப்பப்படுது. அல்லேலூயா. இரவு முழுவதும் பிரயாசம், ஆனால் வெறுமை. ஆனால் காலையில் கொஞ்ச நேரத்தில் அந்த படகு மட்டுமல்ல மற்ற படகுகளும் நிரம்பத்தக்கதான ஒரு அற்புதத்தை பேதுரு முத பார்க்குறார். முழுவதும் பிரயாசத்தின் பலன் அல்ல, காலை பொழுதுல கொஞ்ச பிரயாசத்தின் பலன். கொஞ்ச பிரயாசத்தின் பலன் என்னது? படகு முழுசும் நிரம்பி வழிஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய பிரயாசம் இரவு முழுவதும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் ஒரு பகல் பொழுது உங்களுடைய குறைவு எல்லாம் நிறைவாய் மாற்றிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய நிறைவு எப்பொழுது வரும்? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது அந்த நிறைவு வந்துடும். ஆண்டவர் இல்லாத பிரயாசம் அது இரவானாலும் பகலானாலும் வெறுமை. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது உங்கள் பிரயாசம் கொஞ்ச நேரம் தான் உங்கள் படகு நிரம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கடவுள் என் கூட இருக்கிறாரே, கடவுள் என் படகுல இருக்கிறாரே, என்னோடு கூட இருக்கிறாரே, என் படகு இன்னும் நிரம்ப மாட்டிக்குதே, என்ன செய்யறது அப்படின்னு நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வெறுமையான படகு, ஆனால் இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிற படகு, அந்த படகு நிரம்பிருச்சு. ஆனால் ஆண்டவர் அதில் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. முதலாவது உங்கள் படகு நிரம்புவதற்கு தேவனுடைய அற்புதம் தேவை. அதனால ஆரம்பத்தில் உங்கள் ஜெபம் கொஞ்சமாக இருந்தாலும் அற்புதம் நிறைவாக இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அதை பார்த்தீங்களா? உங்கள் ஜெபம் கொஞ்சம், எவ்வளோ ஜெபிக்கணும்னு தெரியாது, வேத வசனம் தெரியாது, பாட்டு தெரியாது, ஆனால் அற்புதம் நிறைய நடந்துச்சு. ஆனால் இப்போ பாட்டு தெரியுது, வசனம் தெரியுது, இப்போ கர்த்தரோடு ஜெபிக்கிறது தெரியுது, ஆனால் அற்புதம் கொஞ்சம். அற்புதம் சில நேரங்களில் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை பார்த்தவங்க இப்போ மாச கடைசியில் அற்புதம் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்காதபடிக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனத்தை நிறுத்தி வாசிங்க. மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, பாருங்க, எவனாகிலும், யாருனாலும் ஆண்டவர் சீசர்களுக்கு அவர் சொல்றாரு, எப்படி இந்த மரம் பட்டு போச்சு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆண்டு சொன்னாரு, இதே போலதான் இந்த மரம் எப்படி பட்டு போச்சு, போகும்போது நல்லா இருந்துச்சு, வரும்போது மரம் பட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டு சொல்றாரு, இது எப்படி? ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, பாரு, இந்த மலையை பார்த்து எவனாயிலும் பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யுமா? பெயர்ந்து தள்ளுண்டு போயிடும். அது அப்படியே நடக்கும். எவனாகிலும், யாருனாலும், இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, யாருனாலும்
அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலையை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த போராட்டத்தை பார்த்து, இந்த வியாதியை பார்த்து, இந்த வியாகுலத்தை பார்த்து, இந்த கண்ணீரை பார்த்து, ஒரு சில பேர்த்துக்கு கண்ணீரெல்லாம் மலையாக இருக்கும் இல்லைங்களா? சில பேர்த்துக்கு வறுமை மலையாக இருக்கும், சில பேர்த்துக்கு பணம் பொருளாதாரம் மலையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் உனக்கு முன்னாடி இருக்கிற மலை. அல்லேலூயா. அதனால மலைக்கு மவுண்டன்ஸுக்கு போயிடக்கூடாது. இது ஆவிக்குரிய வழியில் அந்த இடத்துல ஆண்டவர் அன்றைக்கி கிரியை செய்தார். இன்னைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது என்னென்னா, லிட்ரலாகவும் நடக்கும், ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த போராட்டம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, அது ஒரு மலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலையை பார்த்து ஆசிங்க தன் இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசித்தார். அப்ப விசுவாசத்தினுடைய மகிமை என்ன? நான் சந்தேகப்படாம அதோடு நடக்கிறது. அல்லேலூயா. என் விசுவாசத்தில் என்ன வரக்கூடாதா? ஒரு பெரிய மலையா இருந்தாலும் அதை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிற வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய விசுவாசம் அதோட சேரும் பொழுது அந்த பெரிய மலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டு சொல்கிறாரு, அது உன்னை விட்டு அகன்று போயிடும். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் சந்தேகம். அதுதான் முக்கியம். எல்லாம் நடந்துரும், எது நடக்காது? அந்த இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் மட்டும் மாறவே மாறாது. கயிறை கட்டி இழுத்தா கூட என்ன செய்யாது? இல்லை, அந்த சந்தேகம் அவங்கள விட்டு இப்போ இருதயத்தில் அந்த சந்தேகம் இருக்குது. ஒரு கயிறை கட்டி அதை மட்டும் தனியாக இழுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் விடவே விடாது. அந்த சந்தேகம் இருக்கு பாருங்க, பலப்பட்டுருவோம், தைரியப்பட்டுருவோம், வார்த்தை வந்துடும், உற்சாகப்பட்டுருவோம், எல்லாம் நடந்துடும். இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு பாஸ்டர் பேசினாரு, இன்னைக்கு இந்த மலை இன்னைக்கு வீட்டுக்கு போய் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணிடும்? விலகி இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வந்துடும்? இருதயத்தில் என்ன போகவே மாட்டேங்குது. 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், நம்ம பார்ப்போம், இந்த மலை பிரச்சனை என்ன செய்ய மாட்டேங்குது. என்ன மறுபடியும் இந்த பிரச்சனை தலை தூக்குது. ஆண்டு சொன்னாரு, உன் இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? என் இருதயத்தில் சந்தேகப்பட வைக்கிற பொல்லாத ஆவி என்னை விட்டு விலகணும். இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு விலகணும். சந்தேகப்படுகிறது ஒரு அசுத்த ஆவி. அல்லேலூயா. விசுவாசத்தை பார்க்க முடியாம அபிசுவாசத்தை கொண்டு வருகிறது ஒரு பொல்லாத அசுத்த ஆவி. அப்ப அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? துரத்தணும். அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க செய்வீங்க. ஆரம்பத்தில் பாருங்க, பேதுரு பார்த்தது அற்புதம், ஆனா அவரை நடக்க வச்சது விசுவாசம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் அவர் விசுவாசத்துக்குள்ளே பழகினார். அல்லேலூயா. ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்கு அற்புதமாக இருக்கலாம், ஆனால் அடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அற்புதம். பேதுருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் நடந்து போகும்போது மக்கள் என்ன செஞ்சாங்க? சுகம் பெறாங்க. வியாதிகள், பிரச்சனைகள், வியாதிகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் நடக்குது. அபிஷேகம் நடக்குது. கொர்நேலி வீட்டில் ரட்சிப்பு நடக்குது, அபிஷேகம் நடக்குது. இதெல்லாம் விசுவாசம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை தான் செய்வார். அந்த அற்புதம் உங்க வெறுமையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடும். ஆனா அதுக்கு பிறகு அற்புதத்தை பார்த்து உட்காராதீங்க, உங்க விசுவாசத்துல எழும்பி நில்லுங்க. அதுதான் மீதி உங்க இருக்கிற வெறுமை என்ன செய்யும்? மாத்தும். மறுபடியும் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவர் அற்புதம் என்ன செய்வாரு. ஆண்டவர் பேதுரு சீசர்களை பார்த்து சொன்னாரே, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படுற? இந்த காற்றும் கடலும் உனக்கு அடங்குமே. இந்த காற்றும் கடலும் உனக்கு அடங்குமே, ஏன் நீ பயப்படுற? அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த
அந்த விசுவாசத்தினுடைய அற்புதத்தின் மகிமையை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற சபையா இருக்கிற நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இந்த அபிஷேகம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அற்புதம், ஆனால் போக போக அந்த அற்புதம் கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த அற்புதத்தினுடைய முதல் ஸ்டெப் என்ன? உன்னுடைய வியாதி மாறும், பலவீனம் மாறும், போராட்டம் மாறும், ஆனால் உன் இருதயம் சந்தேகப்படாத ஒரு இருதயமா உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எதை குறித்து சந்தேகப்படாதீங்க. எதை குறித்து சந்தேகம் உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் அப்பப்ப கடிந்து கொண்டு சீசர்களை விசுவாசத்துக்குள்ள பலப்படுத்தினார். அல்லேலூயா. அநேக இடத்துல சொன்னாரு, உங்க கூட நான் எவ்வளவு காலம் இருப்பேன், இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறீங்களே, அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்களா? கடற்கரையில் கப்பல் படகு மூழ்கும் போது பயப்படும் போது திட்டினார் அவங்களை, அற்ப விசுவாசிங்க ஏன் பயந்தீங்க, திட்டினார். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்பத்தையும் இதையும் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, இங்கே எவ்வளோ பேத்துக்கு அப்பம் கிடைக்கும் ஆண்டவரே இந்த மலையில்? ஆண்டு சொன்னார், உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணேன்றார். அப்போ நான் கர்த்தருக்குள்ள வளருகிறது இந்த வார்த்தையில் இருந்தாலும் எனக்குள்ள சந்தேகப்படாத விசுவாசம் ஒன்று வளரணும். அல்லேலூயா. சந்தேகப்படுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கூட செய்யாது. சந்தேகமுள்ள விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, சந்தேகம் இல்லாத விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பவுல் படகுல போறாரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூழ்நிலை, ஆனா சந்தேகப்படாத விசுவாசம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. என்னை இந்த கப்பல் சேதமடைஞ்சாலும் என்னோடு பிரயாணப்படுகிற அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றுவார்னு சொன்னாரு, ஆண்டவர் காப்பாத்தினார். அல்லேலூயா. அப்போ பவுலுக்குள்ள, ஆண்டவரே என்ன எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க, கடைசியில் இந்த கப்பலை உடைஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு, எல்லாம் கடல்ல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது என்னன்னா, உன்னோடு இருக்கிற இத்தனை பேரும் கரை சேருவார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பலன் நமக்கு வேணும். அதனால தான் அலங்கார வாசலில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை இவங்க இப்ப எழுப்புறாங்க. யார் எழுப்புனா? பேதுருவும் யோவான். சப்பானியாய் பிறந்திருக்கிறான். ஆனா அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணும் இல்லை இந்த வெள்ளியும் இல்லை, எனக்குள் இருக்கிற இயேசுவின் நாமத்தின் என்ற வல்லமையினால நீ எலும்புன்னு சொன்னாங்க. அவன் எழும்பிட்டான். எது? சந்தேகம் இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகமுள்ள விசுவாசத்தை எடுத்துருங்க. இந்த மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசிச்சால் அவன் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னபடி நடக்கணுமா இருந்தா உங்க இருதயத்துக்குள்ள என்ன வரக்கூடாது? சந்தேகம் என்ற ஒன்று உங்களுக்குள்ள வரவே கூடாது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் இந்த இடத்துல அற்புதம் செய்வார். இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த பிரச்சனையை மாற்றுவார். ஏன்னா சந்தேகம் தேவனிடத்திலிருந்து வரல, அது பிசாசுகிட்ட இருந்து வருது. அல்லேலூயா. நீங்க யாக்கோபுல வாசித்தீங்கன்னா சொல்லுவான், எவனாயிலும் ஏதாவது கர்த்தரிடத்துல கேட்டா அவன் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படாம அவன் கேட்கணும். விசுவாசத்தோட அது கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் காட்டினாடு அடைபட்டு கடலில் அலைகிற அலைக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். கர்த்தரிடத்தில் எதையாவது என்ன செய்ய முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்ப எனக்குள் இருக்கிற சந்தேகம், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் ஆவி இருக்கிறது போல தெரியாமலே சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தின் ஆவி எதில் தெரியுங்களா மறைஞ்சிருக்கும்? நான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் நல்லா வேதம் வாசிக்கிறேனே, நான் தேவனோடு தான் இருக்கிறேனே. ஆனால் அப்படி இருந்தால் இந்த சூழ்நிலை எல்லாம் என்ன செய்யணும்? மாறாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு சந்தேகத்தின் ஆவி உள்ள இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுலேயே இருந்த வாழ்க்கை ஒன்று கூட முன்னேறாது. அந்த சந்தேகத்தின் ஆவி என்ன செய்யணும் தெரியுங்களா? நல்லா நீ ஜெபிக்கிறியே அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும், ஆனால் விசுவாசிக்க வைக்காது.
ஜெபிக்கிற மாதிரி செய்யும், விசுவாசிக்க வைக்காது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விடாது. அற்புதம் பெறுகிற மாதிரி ஜெபிக்கிற மாதிரி ஒன்று செய்யும், ஆனால் நீங்கள் பெறவே முடியாது. ஒரு மாய்மலத்தின் ஆவி அதோடு சேர்ந்து உங்களை நடக்க ஆரம்பிச்சிடும். காலங்கள் போயிடும், ஆனால் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஆனால் ஆண்டு சொன்னார், எவனாயில் இந்த மலையை பார்த்தா சந்தேகப்படாமல் சொன்னா அவன் சொன்னபடியே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்க சொல்றாரு, வாசிங்க. மெய்யாகவே அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே அது நடந்தே தீரும் அப்படின்னு மனிதன் சொல்லல, இயேசு கிறிஸ்துனுடைய வாய் அதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறும். இயேசு சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இயேசு இந்த இடத்துல அவருடைய வார்த்தை, அவர் சொன்னது, மனிதன் சொல்லல. ஆனால் ஆவியானவர் அவருடைய வார்த்தையை இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாமல் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறீங்க, மெய்யாக நடக்குன்னு சொன்னீங்களே, இந்த சூழ்நிலைக்கு எதிராக என்னுடைய அபிவிசுவாசம் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியம் எனக்குள்ளே நடப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் அதை சொல்லணும், நீங்கள் அதை சொல்லணும். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். எப்படி அதோட சேருது அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 11, அதே 11:22 வாசிங்க. போதும். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்துல அது நான் இயேசுவினிடத்துல என்னுடைய விசுவாசம் சேரணும். அல்லேலூயா. மனிதனிடத்துல அல்ல. இந்த மனுஷன் சொன்னா, இந்த மனுஷங்கிட்ட போனா, இந்த மனிதன் அப்படி அல்ல. முதலாவது தேவனிடத்துல விசுவாசம். அல்லேலூயா. வசனம் தெளிவா இருக்குது, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. விசுவாசம், இந்த விசுவாசம் தான் இப்ப கீழே வராரு, எவனாயில் இந்த மலையை பார்த்து. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசம் நானும் என் தேவனும் ஒன்று சேரணும். அல்லேலூயா. வார்த்தை புரியுதுங்களா? நானும் என் தேவனும், நானும் இயேசு கிறிஸ்து, நானும் ஆவியானவரும். ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆவியானவரை வெளியே அனுப்பிட்டு நீங்க அற்புதம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட நடக்காது. தேவனை தள்ளிட்டு நீங்க ஏதாவது பண்ண பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. இயேசு கிறிஸ்துவை வெளியே அனுப்பிட்டு எதையாவது பண்ண பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. திருத்துவத்தின் தேவன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவியை எனக்குள்ள தாங்க, விசுவாசத்தின் பலத்தை எனக்குள்ள தாங்க. நான் உம்மிடத்துல விசுவாசமா இருக்கணும். வாசிங்க 24 வாசிங்க. விசுவாசியுங்கள். ஆமென். இப்ப பாருங்க, முதல்ல சூழ்நிலையை காமிச்சாரு, இப்ப ஜெபத்துக்குள்ள கொண்டு போறார். இந்த சூழ்நிலைய ஜெபத்தோடு சேர்ந்துக்கணும். பாருங்க எவ்வளவு தெளிவா அழகா சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? முதல்ல சூழ்நிலையில, இந்த சூழ்நிலைக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசம் வரணும். முதலாவது இந்த சூழ்நிலையை மேற்கொள்கிறதுக்கு நான் யாரோட கனெக்ட்ல இருக்கணும்? நான் தேவனோடு, ஆவியானவரோடு, இயேசு கிறிஸ்துவோடு, பிதாவோடு கூட என் தொடர்பு இருக்கணும். என் தொடர்பு அவங்கள தள்ளிட்டு என் தொடர்பு இருக்கக்கூடாது. அவங்கள தள்ளிட்டு என் ஜெபம் இருக்கக்கூடாது. அவங்க இல்லாம என் விசுவாசம் இருக்கக்கூடாது. அப்ப அதனால தான் மேல சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அதுக்கு கீழே தானே எவனாகிலும் இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இப்படி சொல்லணும். அதுக்கு ஒண்ணு என்னன்னா, உங்க இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படின்னு அது நடக்கும். இப்ப அடுத்த வார்த்தைக்கு வராரு, ஆதலால். இப்ப பாருங்க, இப்ப எங்க கொண்டு வராரு? ஒரு சூழ்நிலையை இப்ப எங்க கொண்டு போனோம்? உங்க ஜெபத்துக்கு கொண்டு போனோம். எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துல இவைகளை எல்லாம் நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒன்னு சொல்லணும். முதலாவது சந்தேகம் இருக்கிற இருதயம் என்னை விட்டு விலகணும். நான் தேவனோடு கூட தொடர்புல இருக்கணும். என் ஜெபத்துல இவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா.
இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் சேரணும். அப்போ முதலாவது நான் தேவனோடு சரியாக இருக்கணும். நீங்கள் மாமிசத்தில் இருக்கிறீங்களா, இல்லை பிசாசுடைய தொடர்பில் இருக்கிறீங்களா, இல்லை தேவனோடு இருக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். சில பேர் நண்பர்களோடு ஐக்கியமாக இருப்பாங்க இல்லைங்களா? நண்பர்கள் என்ன சொன்னாலும் அந்த ஆலோசனை என்ன செய்வாங்க, கடவுள் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க, நண்பர் சொல்கிறத கேட்பாங்க. அப்போ நம்ம யாருடைய தொடர்பில் என்னுடைய ஆத்மா இருக்குது, யார் தொடர்பில் என் ஆவி இருக்குது, கடவுளோடு கூட நடக்கணும். கடவுள் என்ன சொல்கிறாரு, கடவுள் அது மாதிரி போய் கடவுளை மட்டும் நிற்காம, சில பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் அவங்களை நடத்துகிற ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரன் பேச்சையே கேட்க மாட்டாங்க, எங்கே போயிடுவாங்க, எனக்கு எல்லாம் கடவுள்ன்ட்டு போயிடுவாங்க. அது போகக்கூடாது, அப்படி தவறான பாதை. பிசாசு அவங்களை என்ன செஞ்சிருவான், நம்ம கடவுள்கிட்ட இருக்கிறன்னு பிசாசு நம்மளை வழி நடத்திடுவான். உங்களை நடத்துகிற ஊழியக்காரனோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யவான ஒருத்தன் மறித்து நரகத்துக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான், இந்த நரகத்தில் நான் வேதனைப்படுறேன், பூமியில் இன்னும் எனக்கு சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, என்ன ஒரு தடவை அனுப்புங்க, அவங்களுக்கு போய் நான் சத்தியத்தை என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், இங்கேருந்து ஒருத்தன் போனால் ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான்ப்பா, நான் அங்கே என்னுடைய ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும். செவி கொடுத்தா எங்கே வரமாட்டான், இந்த இடத்துக்கு வரமாட்டான், பரலோகத்துக்கு போயிடுவான். அதனால் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா எங்கே போக மாட்டீங்க, நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு போயிடும். இல்லை அப்படின்னா நரகத்துக்கு. நம்ம சரியாக நடக்காட்டி சரியாக பாருங்க, சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அறிவிக்க நம்ம மாறணும். சத்தியம் எதுக்கு அறிவிக்கப்படுது தெரியுங்களா, நான் மாறுகிறதுக்கு தான். நான் விசுவாசம், நான் பரிசுத்தம், நீதி, நியாயம் இதெல்லாம் மாறுகிறதுக்கு தான் என்ன செய்யப்படுது, சத்தியம் பிரசங்கிக்கப்படுது. வேற ஒன்றுக்கும் சத்தியம் பிரசங்கிக்கப்படலை. நம்ம எல்லாம் பூரண மனம்னா, பூரண மனம் யாரும் இங்கே இருக்க முடியாது, நேரம் எங்கே போயிடுவோம், பரலாம் போயிடும். இங்கே பூரணப்படுத்துகிறார். சத்தியம் தான் பூரணப்படுத்தும். சத்தியம் தான் நம்மளை மேன்மையடைய செய்யும். சத்தியம் தான் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகும். சத்தியம் தான் பரிசுத்தப்படுத்தும். சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால தான் சத்தியம் சபையிலே பிரசங்கிக்கப்படுது. அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை சொல்லி கொடுத்து இப்போ அழகா ஜெபத்துக்கு கொண்டு போறாரு. ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்போ இப்போ பாருங்க, இப்போ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கல, சொல்லல அவர். இப்போ என்னத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, விசுவாசம். அப்போ சந்தேகம் போன பிறகு விசுவாசத்தில் எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. சந்தேகம் உங்கள் நிலைமையை மாற்றாது. சந்தேகம் உங்கள் சூழ்நிலையை அப்படியே நீக்க பண்ணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும், எனக்குள்ள சந்தேகம் வேணாப்பா, உங்கள் விசுவாசத்தை தாங்க, உங்களுக்குள்ள நடக்கிற பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ பெற்றுக்கொள்ளுவோம் மகனே. ஹல்லேலூயா. விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம், பலனை பெற்றுக்கொள்ளுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம், தைரியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இதெல்லாம் ஆவிக்குரிய வழி. சொல்லுங்கள், என் வீட்டில் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என் வீட்டில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன். என் வீட்டில் அந்த சூழ்நிலை மாறுகிறதுக்காக நன்றி. இந்த பணத்தில் இருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகும்படியா நான் பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசிங்க, அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே விசுவாசிக்கும். ஒரு உண்மையான விசுவாசம் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது அற்புதம் என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 25 to 26 பாருங்க. அதே இதில் தான் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது மன்னியுங்கள். இப்போ பாருங்க, பெற்றுக்கொள்கிறதுக்கு போயிட்டு இப்போ சொல்றாரு, உன் ஜெபத்தில் வாசிங்க மறுபடியும், நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை போராட்டம் இருந்துச்சுன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவங்களுக்கு மன்னிங்க. பாருங்க, இந்த மன்னிப்பு தான் என் ஜெபத்துக்கு விடுதலையை கொண்டு வருது. ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. என் ஜெபம் பூரணம் அடையாதபடி ஆண்டவர் இங்கிருந்து போகுது ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தில் பிதா பார்க்குறாரு, இவங்க மேலே குறையா வச்சிருக்கிறான். அந்த குறை என் ஜெபத்துக்கு என்னத்தை கொண்டு வர மாட்டேங்குது, தடை. என் வாழ்க்கையில் எனக்கு அவிவிசுவாசம் இல்லை, ஆனால் நான் மற்ற பேரில் வச்சிருக்கிற குறையினால என் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு வர மாட்டேங்குது.
அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியுது, எனக்கு வார்த்தை இருக்குதுன்னு. கடவுள் சொல்கிறாரு, மற்றவர் பேரில் நீ குறையா இருந்தால் கூட ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. மன்னிக்கப்பட்ட மட்டும்தான் என் ஜெபத்துக்கு, என் வாழ்க்கைக்கு விடுதலை வரும். என் வாழ்க்கைக்கு விடுதலை வருகிறதுக்காக நான் மற்றவனை என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குறது. அவனை மன்னிக்கிறதுனால உனக்கு இல்லைப்பா, நீ நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்யும், நீ மன்னிச்சிரு. இல்லாட்டி நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, என் ஜெபம் பரலோகம் போகுது, ஆனால் இன்னொரு இடத்துல இருந்து அந்த பதில், என்னப்பா ஜெபம் உள்ளே வந்து சேர மாட்டேங்குது. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணுது நம்ம ஜெபத்தை. ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஜெபம் என்ன செய்யாது, போகாது. என் ஜெபம் போய் சேருகிற இடத்துல, ஆண்டவரே இப்போ ஜோசுவா வந்து இப்போ அவர் கொடுத்த ஊழியக்காரன் மேலே சரியான கோபத்தில் இருக்கிறார் ஆண்டவரே, சும்மா உதாரணத்துக்கு. அப்போ சொல்லுவார், ஏன் இந்த குறை? அப்போ ஆண்டு சொல்லுவார், இந்த ஜோசுவா எப்போ சரியாகிறாரோ அப்போ அந்த ஜெபம் என்ன செய்யும், உள்ளே போகும், பரலோகத்துக்கு என்ன செய்யும், அதை போக வேண்டிய இடத்துக்கு. இல்லாட்டி அது எனக்கு தடையாக இருக்குது. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய இருதயம் யாரு மேலேயும் ஒரு கசப்பு என்ன செய்யுது, யாரு மேலேயும் கோபம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அது என் தப்பிதங்களை அவர் மன்னிச்சு என் ஜெபம் உள்ளே போகிறதுக்கு நான் தான் தடையாக இருக்கிறேன். இது பரலோகத்தினுடைய சிஸ்டம், பரலோகத்தினுடைய, அதை மாற்றவே முடியாது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், வேதம் ஃபுல்லாக மனப்பாடமாகவே தெரியலாம், நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்தில் வானமே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஜெபத்துக்கு பிரதிபலன் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் ஜெபம் உள்ளே போகும்போது நான் தெளிவுள்ளவனு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஜோசுவா வந்து யாரு மேலே என்ன கிடையாது, கசப்பு இல்லை. அந்த ஜெபம், அந்த ஜெபத்துக்கு என்ன தெரியுங்களா வந்துடும், அந்த ஜெபம் பரிசுத்த இடமாக பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அது சீக்கிரமாக ரிசல்ட் உள்ளே வந்துடும். அதனால தான் ஆண்டு சொன்னார், இயேசு கிறிஸ்து கூட மரிக்கிற வரைக்கும் போது கூட சொன்னார், யாரு மேலே எனக்கு என்ன கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்லைங்களா? சிலுவையில் மரிக்கும் போது கூட, இவன் தான் என் கண்ணை ரொம்ப குத்திட்டான் ஆண்டவரே, இவனை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவரே இவன் தான் முதுகில் 4 அடி அடிக்க சொன்னதுக்கு சேர்த்து 2 அடி என்ன செஞ்சிட்டான், எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டான் ஆண்டவரே. ஏன்னா நான் ஒன்றுமே செய்யலை, பிதாவை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, நான் ஏதாவது பண்ணேன்னா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறேன் ஆண்டவரே, இவர்கள் எல்லாத்தையும். பாருங்கள், நம்ம பூரணமுள்ளவங்களாக மாறணுமா இருந்தால் இந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது எந்த கசப்பு இந்த இருதயத்தில் இருந்துடக்கூடாது. அதுக்காக கசப்பு வராமல் போகாது, பிரச்சனை வராமல் போகாது. அப்பப்போ மாற்றணும். அவங்களுக்காக இல்லை, யாருக்காக, எனக்காக. நான் அங்கே மன்னிச்சேன்னா என் வாழ்க்கை மாறுது. நான் மன்னிக்காட்டி என் ஜெபம் பதில் என்ன செய்யாது. என்ன அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 25, 26 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது இருக்குமானால் ஏன் குறை இருக்குது, ஒருவேளை என் பாவமே எனக்கு ஒரு குறையா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லாட்டினாலும் அவனை மன்னிக்காமல் இருக்கிற பார்த்தீங்களா, அதுவே என்னது, அதுவே குறை தான். நான் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கதே என் அப்பா பார்க்கும்போது அதுவே ஒரு குறையா என்ன செய்கிறாரு, என்னைய பார்க்குறாரு. அப்போ எந்த குறையும் நம்ம இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சிருவோம், அவங்கள நம்ம ஃப்ரீ ஆயிடணும். மறுபடியும் தொடர்பு வேணாம், ஆனால் எப்பொழுதும் சமாதானமாக இருந்துக்கலாம். அதான் நீங்கள் செய்யணும். மறுபடியும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பிரச்சனையை உண்டாக்கிறாதீங்க. மன்னிச்சுட்டு விட்டுருங்க, உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கணுமா இருந்தால் மற்றவங்க மூலம் நீ வச்சிருக்கிற கசப்பு வெறுப்பு அது உன் வாழ்க்கையை தான் என்ன செய்யும், பாதிக்கும். அதை நீ விட்டு விடு. அப்போ ஆண்டு சொன்னார், முதலாவது என் ஜெபத்துக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா. ரெண்டாவது என்ன சொல்றாரு, விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஜெபம். அடுத்து நான் மன்னிக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாதபடி நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் அது தேவனோடு கூட பெரிய பலனை கொண்டு வரும். யோவான் 11:40 வாசிங்க. யோவான் 11:40.
ம் 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 விசுவாசித்தால் தேவ மகிமை. மரிச்சு போகிற சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒன்றுமில்லாத நிலைமையாக இருக்கட்டும், விசுவாசம் அந்த இடத்துல மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. விசுவாசம் அந்த இடத்துல மரித்த லாசருவை உயிரோடு கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. விசுவாசம் தான் இன்னைக்கு உங்களை என்னை நிற்க பண்ணிக்கிட்டு இருக்குது. விசுவாசம் தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சொல்கிறாரு, விசுவாசித்தால் தேவ மகிமை. முதலாவது பிரசங்கம் பண்ண அத்தனை வார்த்தையும் நடக்கணும். இதோடு இதை சேர்த்துக்கொள்ளணும், என்னுடைய விசுவாசம் தேவ மகிமையை. அதனால தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு, இயேசுவோட அம்மாவுக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டவன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இவர் அந்த அற்புதத்தை செய்வார். வேற யாரு மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த இயேசு மேலே அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் அற்புதங்களை செஞ்சதை நிறைய பார்த்துருக்கிறனால அந்த விசுவாசம் அப்படியே அவங்க அம்மாக்குள்ளேருந்து வருது. இந்த இயேசுகிட்ட என்ன இருக்குது? அந்த விசுவாசம். எத்தனை அற்புதம் பண்ணி செஞ்சிருக்கிறார் இல்லையா? தானாக உங்களுக்குள்ள குறைவுபடும் போது வரணும், இந்த இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எத்தனை மாற்றிட்டு வந்துட்டார், எத்தனை அற்புதம் செஞ்சுட்டாரு. அப்போ இப்போ என்ன குறை இருக்கோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும், இவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பாருங்க, தான் இயேசுவோட அம்மா வந்து காணாத கல்யாணத்தில் திடீர்னு வந்துடலாம் அவர்கிட்ட, நீ திராட்சை ரசத்தை இவர் செய்வாருன்னெல்லாம் நான் இல்லை, அவர் பார்த்தனால. அல்லேலூயா. தன் மகன் வளர்ந்து வந்ததை அநேகர் சுகம் பெற்றனால, அநேக அற்புதம் நடந்தனால அவங்களுக்கு தெரியும், இந்த காணா ஒரு கல்யாணத்தில் என் மகன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம நடத்தி வந்த பாதையில் எனக்கு சின்ன சுகம் கொடுத்தாரு, என் வாழ்க்கையை மாற்றினாரு, இன்ன வரைக்கும் நிற்கிறாரு, நீங்கள் செய்யணும், இந்த இயேசு இப்பொழுது எனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பயும் விசுவாசிக்கணும். உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த 60 வயசு வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. 4 வேலையை கொடுத்தார், விசுவாசிக்கணும். 5ஆவது வேலை எனக்கு தருவார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. போன மாதம் என்னை நடத்தினாரு, இந்த மாதமும் என்னை நடத்துவார். அதனால தான் அந்த அம்மாவுடைய விசுவாசம் பாருங்க, திராட்சரசம் குறைப்பட்ட உடனே சொல்கிறாங்க, இயேசுகிட்ட தான் போகிறாங்க. அந்த அம்மா வேற யார்கிட்டையும் போகலை. ஆனால் இயேசு சொன்னார், ஏன் வேலை இன்னும் வரல. அப்போ ஒரு இடத்துல குறைவுபட்டிருந்தாலும் தேவனுடைய வேலை ஒன்று இருக்குது. லாசரு மரித்தாலும் உயிரோடு எழுப்புகிற ஒரு நேரம் ஒன்று, அதுக்கு நீங்கள் காத்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். வந்தவொன்னே எல்லாம் கொடுத்துட்டாருன்னா போகும்போது எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவீங்க இல்லையா? அருமை தெரியாது. இதெல்லாம் பரலோகத்தினுடைய விலை மதிப்பு இதல்லாத பொக்கிஷம் இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இப்போ சிலுவையில் கிடைச்ச ரட்சிப்பை நம்ம உட்காந்துருக்கிறோம் பார்த்தீங்களா? இது யாராவது நிறைய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இலவசம். ஆனால் பரலோகத்துக்கு போனீங்கன்னா இதனுடைய விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரட்சிப்பு இப்போ உங்கள் ராக்கெட் வேகத்தில் இப்போ எங்கே கொண்டு போயிருக்குது? பரலோகத்துக்கு. இந்த ராக்கெட்டை விண்வெளி அனுப்புகிறதுக்கே எவ்வளவோ பணத்தை, அதையும் தாண்டி உங்களை பரலோகம் கொண்டு போக இந்த ரத்தம் உதவி செஞ்சுருக்குது. இந்த ரத்தத்தினுடைய விலை எவ்வளவு? இந்த ரத்தம் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் வாழ வைக்குது. கொஞ்ச நாள் இல்லை, நித்தியமா வாடகை இல்லாத வீடு அங்கே இருக்குது. அல்லேலூயா. சம்பாத்தியம் இல்லாத இடத்த உங்களுக்கு தராரு. நமக்கு என்ன இருக்கும்? நான் சம்பாரிச்சு லேண்டு வாங்கணும் இல்லைங்களா, செண்டு வாங்கணும். பரலோகத்தில் எனக்கு செண்டு எங்க காசு கொடுக்க வேணாம், எனக்கு எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு தெரியாது. பரலோகத்தில் நித்தியமா இருப்பேன். அதுக்கு நான் வாடகை கொடுக்க எல்லாம் இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம். அல்லேலூயா. அதுக்கு எவ்வளோ விலை? விலையேற பெற்றது. விலை இல்லை, விலையே மதிக்க அதுக்கு கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பு கண்ணுக்கு தெரியாத இந்த இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நான் வாங்காத இடத்துல நான் இருக்க போகிறேன். நித்தியமாக ஒரு வீட்டில் இருக்க போகிறேன். அதுக்கெல்லாம் விலை கொடுத்தது யாரு? என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் அதுக்கு விலை கொடுத்துருக்கிறார். எங்கேருந்து வந்தார்? அங்கேருந்து இங்கே வந்து விலை கொடுத்து இங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஐஸ்வர்யவானுக்கே கிடைக்கல இல்லைங்களா? ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத லாசருக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. இந்த இடத்துல வறுமை இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்கள் ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்குது.
ரட்சிப்பை இழந்துடாதீங்க. விசுவாசத்தில் மேன்மையை பார்ப்பீங்க. ரட்சிப்பு வந்துருச்சு, பரலோகம் போயிடுவோம். ஆனால் இந்த பூமியில் எதையாவது ஒன்று செய்யணும். அதுக்கு என்ன கொடுத்தாருன்னா விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நீங்கள் நன்மை என்ன செய்யணும்? இந்த விசுவாசத்தில் உங்கள் டோர் ஓப்பன் ஆகணும். இந்த விசுவாசத்தில் அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். இந்த விசுவாசத்தில் என்னுடைய ஃபைனான்ஸ் சூழ்நிலை மாறணும். சந்தேகம் இல்லாத ஜெபம், என் இருதயத்தில் சந்தேகம் இல்லாத விசுவாசம், யாரு மேலேயும் குறையில்லாத ஜெபம். யாரு மேலேயும் குறைய வச்சுட்டு ஜெபிச்சிங்கன்னா நோ யூஸ். ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் அவங்க நல்லா இருவாங்க, நம்ம தான் நல்லாக மாட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பணும். யாரு மேலேயும் கசப்பு வச்சிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அதை மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் மன்னிக்காட்டி ஏன் தப்பி தான் அங்கே நிற்குது? ஏன்னா நானும் குற்றவாளி தானே, இல்லையா? 2 கண்ணில் ஒருத்தன் நீதிமான்னா 2மே திருடன் தான். 2 திருட ஒன்று நீதிமானது ஆறுன காரணம் அவன் வாயினால இயேசுவை அறிக்கையிட்டு சொந்த ரட்சகராக, அதனால தான் அவன் நீதிமான். இல்லாட்டி 2 திருடன் தான். 2க்கும் மரண தண்டனை தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான், பரலோகம் திறந்திருக்குதே, அது நம்மனால இல்லை, வாயினால இயேசுவை நான் அறிக்கையிட்டனால தான். அதனால தான் நான் நீதிமான். இல்லாட்டி நானும் யாரு? நானும் பாவிதான். அப்போ அவரு கல்லன் அறிக்கையிட்டான், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான், அவன் நீதிமான், பரலோகம் போயிட்டான். ஆனால் பூமிக்கு குற்றவாளி. 2 பேரும் கல்லனை போல தான் தொங்கி மறிச்சாங்க, அது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த கல்லனுக்கு கண்ணு திறந்து ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு பரலோகம் போய் சேர்ந்துட்டான். அல்லேலூயா. நீங்களும் நான் அந்த பாதம் முக்கியம். இந்த இடத்துல எப்படியோ தெரியாது, ஆனால் என் ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே நீ நீதிமான், மகளே நீ நீதிமான். இந்த நீதிமான் என் ஜெபம் நீதியாய் போய் சேரணும். அல்லேலூயா. யார் மேலேயோ இருக்கிற கசப்பு என் ஜெபத்துக்கு தடை வந்துச்சுன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் விடுதலை என்ன செய்ய மாட்டேன், நான் பெற்றுக்கொள்ளவே மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். எனக்கு வேதம் பைபிள் ஃபுல்லாக தெரியலாம், இல்லாட்டி எனக்கு ஜெபம் பண்ண தெரியலாம், ஆராதனை பாட்டு தெரியலாம், என் வாழ்க்கையில் என்ன வராது? எந்த முன்னேற்றமும் வராது. நான் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்க போகிறேன். அப்போ ஆண்டு சொல்லுவார், ஒரு நேரம் நம்ம பரலோகம் பண்ண சொல்லுவார், மகளே உனக்கு சிம்பிளாக ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? மற்றவங்களை மன்னிச்சிருந்தா பாரு, உன்னுடைய பாதை பாரு, அங்கே வச்சிருக்கிறேன். நீ மன்னிச்சிருந்தா அந்த வழியில் போயிருப்ப. நீ மன்னிக்காதனால எங்கே இருந்துட்ட? எந்த இடத்துல மன்னிக்கலையோ அங்கே நின்றுவோம். வயசு போகும், ஆனால் நான் மன்னிச்சிருந்து இன்னைக்கு 10 கிலோமீட்டர் நான் போயிருப்பேன் இல்லைங்களா? இப்போ நான் 5வது கிலோமீட்டரில் இருக்கிறேன். நான் 10ல் போகும்போது என் வாழ்க்கை இருக்குது, ஆனால் 5ல் நான் மன்னிக்க முடியாது இருந்தனால இன்னொரு 5 கிலோமீட்டர் என்னால் போக முடியல. ஆனால் நான் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன். என் வாழ்க்கை ஓடுது ஆனால் 10 கிலோமீட்டரில் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கல. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொள்ளணும். பாருங்க, இந்த வேதத்தை எத்தனை தடவை வாசிப்போம். இவ்வளோ சத்தியம் இந்த 4 வசனத்தில். இன்னும் உள்ளே போனீங்கன்னா இன்னும் இருக்கு, ஆனால் எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு. அவ்வளவுதான், ஒரே அதிகாரம், எங்கேயுமே திரும்பலை. இதுக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ சத்தியம். ஏன் அந்த சத்தியம் எல்லாம் என்னை நல்வழிப்படுத்ததான். அல்லேலூயா. நான் நீதிமானாய் மாற, என் வாழ்க்கையில் அற்புத அதிசயம் பெற்றுக்கொள்ள தான் இந்த சத்தியம் எனக்கு விதைக்கப்படுது. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போ விசுவாசத்தின் மகிமை என்ன? அந்த விசுவாசத்தின் மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்துக்கு ஒரு மகிமை இருக்குது, இந்த வாழ்க்கையை மாற்றுகிற மகிமை. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். விசுவாசித்தால் தேவ அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசித்தால் சூழ்நிலைகளை மாற்றிவிட முடியும். விசுவாசித்தால் எப்பேற்பட்ட மலைகளும் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகிற காரியத்தை தேவனால செய்ய முடியும். என் முன்னாடி இருக்கிற எந்த மலையும், என் முன்னாடி இருக்கிற எந்த பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சபையாராக நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேசியிருக்கிறோம் அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம் அப்பா. எனக்கு சொன்ன வார்த்தைகளை சபைக்கு நான் அறிவித்திருக்கிறேன் அப்பா. முதலாவது எனக்கும் என் குடும்பத்துக்கு நீர் போதிக்கிறேன், அடுத்ததாக நீ சபைக்கு நீர் போதிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, சபைக்கும் போதித்திருக்கிறேன். நாங்கள் சபையாராய் குடும்பமாய் ஒரே ஆண்டவரே ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தையோடு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இன்னும் எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ, எதிலெல்லாம் இன்னும் சரிப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறோமோ, இன்னும் எதிலெல்லாம் எங்கள் விசுவாசம் வளராமல் இருக்குதோ, அதுக்குள்ளே எங்கள் விசுவாசம் வளருவதாக, எங்கள் விசுவாசத்தில் எங்களுக்கு பலன் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, தேவ மகிமையை ஆண்டவரே காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாசம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற அந்த மன்னிப்பு பெருகட்டும். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எல்லா கிரியைகளும் சத்துரு கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவி, தேவையில்லாத எண்ணங்கள், போராட்டங்கள் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகு என்று கட்டளை கொடுக்கிற கர்த்தாவே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.